நாகர்கோவில் அருகே பழைய ஆற்றின் அருகில் ரயில்வே பணியின் போது மண் சரிவில் சிக்கி 3 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ரீதி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நெல்லை ரயில் பாதையில் பழைய ஆற்றின் அருகில் ரயில்வே பாதை அமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏராளமான ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு ரயில் தண்டவாளத்தின் அடியில் காங்கிரீட் பிளாக் அமைப்பதற்கான மண் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக இதில் பணியில் ஈடுபட்டிருந்த 3 ஊழியர்கள் இந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் உடனடியாக அங்கிருந்து அவர்களை மற்ற பணியாளர்கள் மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதன் காரணமாக ரயில் பாதை சீரமைப்பு பணி பாதிக்கப்பட்டது. இன்று காலை வரையிலும் இந்த நாகர்கோவில் ரயில் பாதையில் நெல்லை ரயில் பாதையில் அனைத்து ரயில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டது. இதனால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். பழையாறு பகுதியில் நேற்றிரவு நடந்த இந்த ரயில்வே தண்டவாள பணி பாதிக்கப்பட்டதன் காரணமாக நெல்லை நாகர்கோவில் மார்க்கத்தில் பல்வேறு ரயில்கள் வள்ளியூர், பணகுடி, செங்குளம் ரயில் நிலையத்தில் பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது.